வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நாம பார்க்க போறது வந்து ஃப்ரெண்ட்ஷிப் சம்பந்தப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட். அதாவது நண்பர்கள் இல்லாம யாருமே இருக்க மாட்டாங்க. சின்ன வயசுல இருந்து எந்த வயசு வரைக்குமே எல்லாருக்கும் நண்பர்கள் இருப்பாங்க. அப்படிப்பட்ட நண்பர்களுக்கு நம்ம கையால ஃப்ரெண்ட்ஷிப் பேண்ட் செஞ்சு கொடுத்தோன்னா எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அதுதான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஃப்ரெண்ட்ஷிப் பேண்ட் நீங்கள் வந்து த்ரெட்ல இருந்து எந்த வெரைட்டிலையும் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் இருக்குது. பீட்ஸ் வைக்கலாம், சம்கீஸ் வைக்கலாம், இல்லை இந்த மாதிரி ஜரி த்ரெட்டில் வந்த உள் கூட நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பீட் வச்ச ஃப்ரெண்ட்ஷிப் பேண்ட். அதுக்கு தேவையான பொருட்கள் இந்த மாதிரி கலர் பீட்ஸ், நீங்கள் அப்புறம் உள். நீங்கள் எந்த இது எடுக்கிறீங்களோ அது கான்ட்ராஸ்டாக பீட்ஸ் போட்டால் தான் அந்த டிசைனுக்கும் அந்த பீட்ஸும் நமக்கு தெரிய வரும். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிற உள்ளுக்கு வந்து நான் வந்து 3mm ஹூக் யூஸ் பண்ணுறேன். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நார்மல் ஊசியில் பீட்ஸை கோத்துட்டு நம்ம உள்ளே வச்சுருக்கணும் இந்த கண்ணில். ஸோ எப்பவும் போல் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த சைஸ் நோட் பண்ணிக்கோங்க, பீடோட சைஸ். அப்புறம் நம்மளோட கை இல்லைன்னா ஜென்ரல் மற்றவங்க கை வச்சு எவ்வளோ அளவு இன்ச் வேணும் அப்படின்னு நம்ம நோட் பண்ணி வச்சுட்டா தான் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நான் 6 செயின் போடுறேன். செயின் போட்டு ஃபஸ்ட்டு செயினோட ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இது எதுக்குன்னா நம்ம கடைசியில் போடுற பீடு வந்து இந்த லாக் பண்ணுறதுக்காக இது. ஸோ ஃபஸ்ட்டு 6 செயின், அப்புறம் அந்த ஃபஸ்ட்டு செயினோட நம்ம ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து 8 செயின் போடுறோம். டூ 3 4 5 6 7 8 செயின்ஸ் போட்டதுக்கப்புறம் இப்போ இந்த ஃபஸ்ட்டு செயினை விட்டுட்டு விட்டு செகண்ட் செயினில் நம்ம வந்து டபுள் க்ரோஷே போடுற மாதிரி உள்ள விட்டு எடுக்கிறோம். ஆனால் இந்த இது முடிக்க மாட்டோம். ஸோ இதை அப்படியே கண்டினியூ பண்ண போகிறோம் ஒவ்வொரு இதுக்கும். இப்போ வந்து தேர்ட் ஒன் நான் பண்ணுறேன். அதாவது ஒரு லூப் விட்டு இப்போ 5th ஒன் அது முடிச்சோடனே இந்த ஊசி எடுத்து இந்த இதுக்குள்ளே நம்ம போட்டிருக்கோம்ல ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே விட்டு இப்போ 8 டபுள் க்ரோஷேஸ் முடிக்காத லெவலில் இருக்குது. இப்போ இந்த ஃபஸ்ட்டு ரவுண்ட் பண்ணியிருக்கோம்ல அதுக்குள்ளே விட்டு இந்த லாஸ்ட் இது எடுத்தால் 8 டபுள் க்ரோஷே முடிக்காத நிலமையில் இருக்கும். இப்போ இந்த டபுள் க்ரோஷேவை நம்ம எண்ட் பண்ணுறதுக்கு இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம யான் புல் பண்ணுறோம். இந்த யான் புல் பண்ணோடனே ஒரு பீடை இங்கே எடுத்துகிட்டு வந்து நம்ம வைக்க போகிறோம். இந்த பீட் சைஸுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம எவ்வளோ போடணும் அப்படின்னு இது பண்ணுறேன். நான் 8 போட்டிருக்கேன். இன்னும் சின்ன பீடு எடுத்திங்கன்னா நீங்கள் 6 போட்டிங்கன்னா அது கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ இங்கே வந்து ஒரு க்ரோஷே சிங்கிள் க்ரோஷே போட போகிறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டிச் முடிஞ்சது. ஓகே, மறுபடியும் சொல்கிறேன். இப்போது 8 சிங்கிள் க்ரோஷே போட போகிறோம். ஏற்கனவே ஒன்று இருக்கு, அதனால் 1 8 சிங்கிள் க்ரோஷே போட்டதுக்கப்புறம் யான் ஓவர் அந்த செகண்ட் லூப்பில் இருந்து இப்போது இழுத்துருக்கும். இப்போது அதே மாதிரி ஒவ்வொரு செயின்லேயும் சிங்கிள் க்ரோஷேலையும் செயின்லேயும் நம்ம இழுக்க போகிறோம். இது நம்ம டபுள் க்ரோஷே போடுற மாதிரி தான், ஆனால் வந்து டபுள் க்ரோஷே எண்ட் பண்ண போகிறது இல்லை. நீங்கள் யானும் பீடும் செலக்ட் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனத்தில் இருந்தீங்கன்னா தான் இது கரெக்டாக இருக்கும். இப்போ 7 இது போட்டிருக்கோம். இப்போ 8th ஒன் வந்து இதுக்குள்ளே விட்டு எடுக்கணும். பீட் போட்ட த்ரெட்குள்ளே விட்டு எடுக்கணும். இப்போ நம்ம எண்ட் பண்ண போகிறோம் டபுள் க்ரோஷே. இது யான் புல் பண்ணுறோம். இப்போ இந்த எண் வந்திருக்கும். அந்த எண்ணில் இந்த பீடு வந்து கீழே போகிற மாதிரி நம்ம வச்சுக்க போகிறோம். ஸோ இந்த பீடு உள்ளே விட்ட இந்த யான் லூப் இழுக்க போகிறோம்.
ஸோ திருப்பி 8 இது வந்துருச்சு. இந்த நூலை உள்ளே விட்டு இழுத்தோம்னா டபுள் க்ரோஷே இது முடிக்கிறதுக்கு முன்னாடி அடுத்த பீடு நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போ இந்த பீடு இங்கே வச்சு நம்ம சிங்கிள் க்ரோஷே போட்டோம்னா முடிஞ்சிருச்சு இந்த இது. அதே மாதிரி அடுத்த பீடு இந்த மாதிரி எவ்வளோ ஹைட்டுக்கு வேணும் எவ்வளோ லென்த்துக்கு வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். நம்ம ஒரு 4 பீட் போட்டு பார்க்கலாம் நேயர்களே. இப்போது இந்த 8 பீட்ஸ் வச்சுட்டோம். நம்ம லாஸ்ட் ஒன் பார்க்கலாம், லாஸ்ட் பீட். இப்போது அதே மாதிரி 8 செயின்ஸ் போட்டு அன்ஃபினிஷ்ட் டபுள் க்ரோஷே போடணும். செகண்ட் லூப் சின்ன சின்ன பீடு, ரொம்ப சின்னதாக இருந்தால் 3 பீட் 4 பீடு அந்த கேப்புக்கும் போடலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இல்லைனா சிங்கிள் இதுவும் போடலாம். இப்போது இந்த பீடு இடத்துல வந்துட்டோம். பீடு இருக்கும்போது எப்போவுமே கீழே வர மாதிரி வச்சு பண்ணால் தான் நம்ம மேலே அந்த பீட் வரும்போது அந்த டிசைன் ஆப்போசிட்டாக கரெக்டாக வரும். இப்போ இந்த பீடை நம்ம இங்கே ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ 9 பீட்ஸ் போட்டு இந்த பிரேஸ்லெட் ரெடி. இப்போ இங்கே ஒரு சிங்கிள் க்ரோஷே மட்டும் இதுக்குள்ளே வச்சு போட்டுடுறோம், ஏன்னா இது நகராமல் இருக்கிறதுக்கு. நம்ம முடிச்சோன்னே இப்போ லாஸ்ட்டாக நம்ம வேறு எந்த பீடும் போடலாம். இல்லைன்னா இந்த பீடே இங்கே ஜாயின் ஆகிற மாதிரி நம்ம இது பண்ணிவிட்டு இதுக்குள்ளே விட்டு இப்போ ஜாயின் பண்ணிட்டோம்னா நமக்கு இந்த பிரேஸ்லெட் ரெடி. இப்போ இந்த பிரேஸ்லெட்டை முடிச்சாச்சு. கடைசி பீடு நான் இதே பீடை இப்படி போட்டு இதோட ஜாயின் பண்ணிட்டேன், அவ்வளோதான். இப்போது இந்த ஃபஸ்ட்டு போட்ட ஹோல்குள்ளே போட்டோன்னா நம்ம பிரேஸ்லெட் ரெடி. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அதனால நம்ம இந்த பிரேஸ்லெட் கலர், பீடு, யானோட கலர் இதை பார்த்து செலக்ட் பண்ணால் ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நான் இதை என் ஃப்ரெண்டுக்கு ப்ரெசென்ட் பண்ணால் அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதே மாதிரி நீங்களும் செஞ்சு உங்கள் ஃப்ரெண்டுக்கு ப்ரெசென்ட் பண்ணுங்கள், எப்படி இருக்குன்னு அப்புறம் எங்களுக்கு சொல்லுங்கள். நன்றி, மீண்டும் சந்திக்கலாம். ஸோ இன்றைக்கும் நேயர்களே நிகழ்ச்சியில் பல விதமான செக்மெண்ட்ஸ் பார்த்தீங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுட்டு வந்திருப்பீங்க, கற்றுட்டு வந்திருப்பீங்க. அதை உங்கள் லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அடுத்த வாரமும் கூட இந்த மாதிரி வித்தியாசமான நியூவான நிறைய திங்ஸோட நான் உங்களை சந்திக்கிறேன். அண்ட் பிஃபோர் ஐ லீவ், கீழே டிஸ்பிளே ஆகக்கூடிய அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கோ அல்லது எங்களோட இமெயில் ஐடிக்கு உங்களுக்கு தெரிஞ்ச யூஸ்ஃபுல்லான டிப்ஸை உங்கள் பெயரோட நீங்கள் எங்களுக்கு எழுதி அனுப்பலாம். ப்ளஸ் இந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். I'll catch you next week. Until then, this is me, Preeti Emmanuel, saying take care, see you, bye-bye.